காதல் சொன்ன கனவே அது கண்மூடி கண்ட கனவே. சுடரு சுடரு, ஐயோ சுடரு. என்னங்க சொல்லுங்க. அப்பாடியோ சுடரு, உயிரோட தான் இருக்கியா? நான் கூட பொட்டுன்னு போயிட்டியோன்னு நினைச்சேம்மா. எது புட்டுன்னு போயிட்டனாவா? யோ, எத்தனை நாள் ஆசையா இது உனக்கு? சீச்சி, என்ன சுடரு, என்ன போய் இப்படி நினைச்சிட்டேன்? இல்ல, இந்த வெள்ளை கலர்ல இப்படி பூசிட்டு உட்காந்துருக்கீல, அது ஏதோ நீ போய் சேர்ந்து ரொம்ப நேரம் ஆகி ஆவியா வந்து உட்காந்துருக்கேன்னு நினைச்சேன். ஏன் ஐயோ, ஆவியா வந்து உட்காந்துருந்தா இப்படிதான் கண்ணு வாய்க்குல வெள்ளரிக்காய் வச்சுட்டு உட்காந்துருப்பனா? இல்ல, பேய் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கட்டுமேனு கண்ணை வெள்ளரிக்காய் வச்சிருக்கோன்னு நினைச்சேன். ஆமா, இப்ப எதுக்கு முகத்துல இட்லி துணியை காய வச்சிருக்கிற? எடு மொத, உன் முகமே தெரிய மாட்டேங்குது. யோ, அமைதியா பேசியா? கொஞ்சமாவது டீசன்சி இருக்கா உனக்கு? இத போய் இட்லி துணிங்கற? ஃபேஸ் மாஸ்க் அது கொஞ்சமாவது 2024க்கு அப்டேட் ஆகியா? ஓ, முன்னாடிலாம் மாஸ்க் மூக்குக்கும் வாய்க்கும் தான் கொடுத்திருந்தாங்க, இப்ப முகத்துக்கே கொடுக்குறாங்களா? ஆமா, எங்க சுடரு வாங்குன? முட்டியல, என்னால சத்தியமா முட்டியல. என்னையா பேசுற நீ? ஐயோ, இது எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? இது ரைஸ் வாட்டர் ஃபேஸ் பேக்கு. அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுல செஞ்ச ஃபேஸ் பேக்கு. இதை நம்ம முகத்துக்கு போட்டோம்னா நம்ம முகம் அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். அது கூட வெள்ளரிக்காலாம் வச்சு கண்ணுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேயா. ஏன் சுடரு, நம்ம தான் டெய்லியும் அரிசி சமைக்கிறோம்ல, அது கழுவுன தண்ணி எடுத்து முகம் கழுவினாலே முகம் பல பலன்னு இருக்கும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி கண்டதெல்லாம் வாங்கி போடுற? நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம மரமண்டைக்கு கைக்குள்ள எல்லாமே இருந்தாலுமே வெளியே தான் வாங்கி போடணும்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடலை மாவு வீட்டுல டெய்லியும் இருந்தாலுமே நம்மளுக்கு கடையில போய் முல்தானி மெட்டியை தான் வாங்கணும்னு தோணுது. அதே மாதிரி வீட்டுல நிறைய செடி வச்சு ரோஸ் வளர்த்தாலுமே கடையில போய் ரோஸ் வாட்டர் தான் வாங்கணும்னு தோணுது. தயிர், ஹனி, சக்கரை, தக்காளின்னு இத்தனை இருந்துமே டெய்லியுமே சூப்பரா ஃபேஷியல் பண்ணலாம். ஆனா நம்ம மைண்டுக்கு பார்லர் தான் போய் ஃபேஷியல் பண்ணணும்னு தோணுது. ஒன்றும் இல்லை, நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட்டு டப்பு அதை எடுத்து அதில் சுடு தண்ணியை நிரப்பி உப்புக்கல், ஷாம்பு இதெல்லாம் போட்டு காலை நல்லா ஊற வச்சு அப்புறம் பேஸ்ட் வச்சு, ஒன்றும் இல்லை பல்லு வளர்க்குற பேஸ்ட் தான், அதை வச்சு க்ளீன் பண்ணாலே காலு பளிச்சுன்னு பெடிக்யூர் மாதிரி ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம அப்படியா பண்ண மாட்டோம். டைரெக்டாக பார்லரில் போய் பெடிக்யூர் மெனிக்யூர்னு காசை கட்டுவோம். அது ஒன்றும் இல்லை, பெண்கள் மூளையை கடவுள் அப்படிதான் செட்டிங் பண்ணி வச்சிருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். கண்ணுல வெள்ளரிக்காய் வச்சு கண்ணை குளிர்ச்சி பண்ண சரி, அது என்ன வாயிலையும் 3 வெள்ளரிக்காய் வச்சிருந்த, வாயமா குளிர்ச்சி பண்ற? அட, வாயெல்லாம் குளிர்ச்சி பண்ணலங்க. இந்த ஃபேஸ் பேக் இருக்குல்ல, இதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு 15 to 20 minutes அப்படியே அமைதியா ரிலாக்ஸா உட்காரணும்னு போட்டிருந்தாங்க. சரி, ஏன் அந்த டைமை வேஸ்ட் பண்ணுவானே, 2 கண்ணுக்கு ஓட்ட கொடுத்த மாதிரி வாய்க்கும் ஓட்ட கொடுத்துருந்தாங்க. சரி, அதான் நம்மளுக்கே வலி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தா 15 to 20 minutes பசி எடுக்காது. அதனால ஜாலியா ரிலாக்ஸ்டா வாய்க்கும் வச்சிருந்தேன். ஆனா சுடரு, ஜப்பான்காரன் என்னென்னமோ யோசிக்கிறான், ஆனா நீ எப்படி யோசிச்சிருக்க பத்தியா? ஆமா, இருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இப்ப பாருங்க, அந்த ஷீட்டை வேற ரிமூவ் பண்ண வச்சிட்டீங்க. இப்ப புது ஷீட் தான் எடுக்கணும். என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, நான் ஒரு லூசு. அதான் தெரியுமே, மேல சொல்லுங்க. ஏய், அக்கவுண்ட்ல இருந்து 15,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. அதான் நீ எதுவும் எடுத்தியான்னு கேட்கலான்னு வந்தேன். அப்படியே எடுத்தாலும் ஒரே நேரத்துல எதுக்கு 15,000 ரூபாய் எடுக்கணும்? ஓ, அதுவா? ஆமாங்க, நான் தான் எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? எதுக்கு எடுத்த? அது ரொம்ப நாள் ஆசைங்க. எனக்கு யாராவது மேக்கப் பண்ணி விட்டு தலையெல்லாம் ரொம்ப கிராண்டா சீவி விட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது சரி, நம்ம பெரிய பொண்ணு தன்மை கல்யாணத்துலயாவது நடக்கும்னு நினைச்சேன். அவ கல்யாணம் தான் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமே. முன்னாடி நாள் மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த நாள் கல்யாணம் நடக்காம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் நடந்துச்சு. அங்க போய் அவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு அங்கேயும் பண்ண முடியல. சரி, நம்ம 2வது பொண்ணு நிம்மதி கல்யாணத்துலயாவது இப்படி போலான்னு பார்த்தா கடைசியில அந்த கழுதை எப்படி கல்யாணம் பண்ணிச்சிருந்தா எல்லாருக்கும் தெரியுமே, அப்படியே போயிட்டா. அதான் இப்பயாவது, அதான் இந்த மே 3ஆம் தேதியாவது நம்ம கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கலாமே நினைச்சேன். சரி, நீ இப்ப சொன்னதுக்கும் இந்த 15,000 ரூபாய் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆனதுக்கும் என்னமா சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அதான் சொன்னேனேங்க, நல்ல மேக்கப்லாம் பண்ணிட்டு ஜடையெல்லாம் சூப்பரா போடணும்னு. அதுக்காக மே 3ஆம் தேதி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்ணிருக்கேங்க. அதுக்கு அட்வான்ஸ்டா 15,000 ரூபாய் அனுப்பிவிட்டேன். என்னது, மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்ணியா? ஆமா, இப்படி மேக்கப்லாம் பண்ணிட்டு எங்கடி மினிக்கிட்டு போற? சுடரே, உளறி கிளறி வச்சிடாத. இந்த மனுஷன்ட்ட சொல்லாமையே இந்திரன் நிம்மதி ரிசப்ஷனுக்கு கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா சத்தியமா அந்த மனுஷன் வரமாட்டாரு. அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. எதையுமே வாயை திறந்தாத, அடிச்சு கூட கேட்பாங்க, வாயை திறந்துடாத. ஏய், உன்னையதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. எதுக்காக இந்த ஃபேஷியல் அது இதுன்னு தேவையில்லாம காசு செலவு பண்ணிட்டு இருக்க?
அப்படி இருந்தாலாவது என்ன முழுசா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தாங்க நான் இது மாதிரிலாம் மேக்கப் பண்ணி பழையபடி இருந்தேனா என்ன உங்களோட சுடரா நீங்க ஏத்துப்பீங்க. சுடரா இல்ல முனியமாவா என்ன ஏத்துப்பீங்கல்ல? இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காமே போயிடுச்சுல. ஆனா நம்மளோட காதல் நினைவுகளை நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுவீங்க. முனிமா முனிமான்னு எவ்வளவு அழகா கூப்பிட்டு நம்ம 2 பேரும் எவ்வளவு அழகா காதலிச்சிருக்கோம். அது கூட நம்ம அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல ISVK இது சுடர்வேலன் காதல்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்குல்ல 10 எபிசோடா கூட போட்டிருந்தாங்களே. இது உங்களுக்கு தான். புதுசா வந்தவங்க யாரும் பார்க்கலனா பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் சொன்னேன். கம்மிங் பேக் டு யூ. நம்ம 2 பேரும் காதலிக்காத நாளே இல்லை. நம்ம 2 பேரும் பார்த்துக்காம இருக்கவே மாட்டோம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எங்கிட்டாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தும் கூட அந்த பழைய காதல் நம்ம கிட்ட இல்லை இல்லைங்க. சுடரு எதுக்கு இப்ப அப்படிலாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் ஒரு அழகிய நிலா காலம். அதெல்லாம் தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாத. நீயும் அந்த முனிமா மாதிரி இல்ல, நானும் அப்ப இருந்த கதிர்வேலன் மாதிரி இல்ல. என்னங்க இப்போ என்கிட்ட மட்டும் ஒரு டைம் டிராவலர் மிஷின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா 1980க்கு போயிருப்பேங்க. போய் என்ன பண்ணிருப்ப சுடரு? நம்ம மொத பார்த்துக்கிட்டது, நம்மளோட அழகான காதலை நீங்க என்கிட்ட சொன்னது, பதிலுக்கு நானும் உங்ககிட்ட சொன்னது, அப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசினது, நிறைய இடத்துல சுத்தினது, வீட்டுக்கு தெரியாம நிறைய விஷயம் பேசினதுன்னு எல்லாத்தையும் அழிச்சிருப்பேங்க. சும்மாதான் சொன்னேன், வாங்க சாப்பிடலாம். இல்லையே, என்னமோ இடிக்குது. சுடர் ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அப்படியே மேக்கப் பண்றதா இருந்தா இன்னைக்கு கூட பண்ணிருக்கலாமே, ஏன் நாளைக்கு கூட பண்ணிருக்கலாம், ஏன் கரெக்டா மே 3ஆம் தேதி தான் பண்ண வேண்டியிருக்கா? ஒன்னும் சரியில்லையே. இந்த வர சுடரே, டேய் சீக்கிரம் வேலையை பாரு, இன்னைக்குள்ள 5 பாக்ஸ் வந்து ஏத்தணும். சார். என்னம்மா யாரு நீ? வேலை எதுவும் வேணுமா? வேலையெல்லாம் இல்ல, கிளம்பு. சார் வேலை தேடி வரல, எங்க அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏமா காலையில இங்க வந்துட்டு சாயந்தரம் அங்க வீட்டுக்கு வர போறான், அப்ப போய் பாத்துக்க மாட்டியா? நடுவுல தான் வந்து பாத்தே ஆகணுமா? வந்துருவாங்க, அண்ணனை பாக்குறேன் நொண்ணனை பாக்குறேன்னு. இரு கூப்பிடுறேன். ஆமா உங்க அண்ணன் பேர் என்ன? சூர்யா சார். சூர்யா தங்கச்சியா நீ? ஆமா சார். மணி, சூர்யாவை போய் கூட்டிட்டு வா. ஏமா உங்க அண்ணன் வீட்லயும் இப்படித்தானா இல்ல இங்க மட்டும் தான் இப்படி இருக்கானா? என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியல. சரியான அவசர குடுக்கையா இருக்கான், எல்லாத்துலயும் முன்கோவம். எப்படிதான் அதெல்லாம் வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்களோ? எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சே முடிவு எடுக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துலயுமே கடற்கட முடிவு எடுத்து கடைசியில வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவனால எங்க பிசினஸ் எல்லாம் பாலா போயிரும் போல. நேத்து 2 கிளைண்ட் இவனால மிஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் சொல்லி வைமா. இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா வேலையை விட்டு அனுப்புறது தவிர எங்களுக்கு வேற வழி தெரியாது. சொல்லிட்டேன் இப்பவே. வேலையை விட்டு அனுப்பிடுவீங்களா? சார் இல்ல, நான் அண்ணன்கிட்ட பேசுறேன். இப்ப என்ன, அவரு ரொம்ப கோபப்படாம பொறுமையா வேலை செய்யணும் அதானே? நான் சொல்றேன் சார், வேலையை விட்டுலாம் அனுப்பிடாதீங்க சார். நிலா, அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் வந்தேன். போன் பண்ணி தான் நானே வந்திருப்பேனேமா. நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? அம்மா எப்படி வந்த? ஷேர் ஓட்ட பிடிச்சு தானே வந்தேன். சரி வா, கேன்டீன்ல உட்காந்து பேசலாம். நிலாமா என்னாச்சு? நம்ம பிளான் போட்டபடி கல்யாணத்தை நிறுத்திட்டியா? ஆதித்யா கிட்ட பேசுனியா? அவனும் நிறுத்துறதுக்கு சம்மதிச்சிட்டானா? அண்ணா நம்ம பிளான் போட்டது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது வேற. என்ன என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலண்ணே. கல்யாணத்தை நிறுத்த முடியலையா? அப்போ கல்யாணம் நிச்சயமே பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த? போய் அவனே கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் சாவு போ. கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துட்டு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. சே அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? உனக்காக கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு அவனை தனியா கூப்பிட்டு அவன் யாருன்னு அவன் வாயாலே சொல்ல வச்சு அதை லைவா உனக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் அவனையே தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லு. அண்ணா என்னால என்னென்ன பண்ண முடியும்? நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன். தயவு செஞ்சு அப்பா கிட்ட இதை பத்தி பேசு. எனக்கு அப்பா கிட்ட இதை பேசுறதுக்கு தைரியமே இல்லைண்ணே. நீயாவது எனக்காக அப்பா கிட்ட பேசுன ப்ளீஸ்ண்ணே. என்ன நிலா, உன்னை ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ என்ன இவ்வளவு கோலையா இருக்க? ஆதித்யா கிட்ட பேசுனியா இல்லையா? பேசுனேண்ணே. என்ன சொன்னா? கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு தான் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் நானே வேணான்னு தடுத்து நிறுத்திட்டேன். இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சும்மா தேவையில்லாம இங்க உட்காந்து அழுதுட்டு சீன் போட்டுட்டு இருக்காத. இப்பதானே உங்க மேனேஜர் சொன்னாரு, ஆனா அவர் சொன்னப்ப கூட நான் நம்பல. நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி கோவப்படுற? நான் சொல்றத முழுசா கூட கேட்க மாட்டற. அந்த மொட்டை மண்டி என்ன பத்தி உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானா? இருக்கு அவனுக்கு. ஷோ, இப்ப நான் இந்த விஷயத்தை யார்கிட்ட தான் போய் பேசுவேன்? எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற? நான் சொல்றத முழுசா கேளு. அந்த வட்டிக்காரர் ரொம்ப பேசுனதுனால தானே அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அந்த வட்டிக்காரனையும் பிடிச்சி ஜெயில போட்டிருக்காரு ஆதி மாமா. அது மட்டும் இல்ல, என்னோட 5 வருஷம் காலேஜ் ஃபீஸையும் நானே கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு அப்பா கிட்ட. அதனாலதான் அப்பா என்னை எப்படியாவது ஆதி மாமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட போய் இல்லப்பா நான் ஆதித்யா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நீயே சொல்லு.
என்னது கடன் எல்லாம் அவன் அடைச்சானா? அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அவன் யாரு இதெல்லாம் பண்றதுக்கு? எதுக்கு அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆதி மாமா அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, இத பத்தி யார்ட்டையுமே பேசக்கூடாது, யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு. அதனால அப்பாவும் நம்ம கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சே வச்சிருந்தாரு. இப்பதான் இந்த தட்டை மாத்திரப்பதான் எல்லார்கிட்டயுமே சொன்னார் அப்பா. ச்சே, இந்த அப்பாக்கெல்லாம் அறிவே இல்ல. கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா? அவன் கிட்ட எல்லாம் காசை வாங்கி தான் நம்ம கடன் அடைக்கணுமா? அண்ணா, என்ன உன்னை தவிர யாராலையுமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு. ப்ளீஸ்ண்ணே, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுண்ணே. நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல. நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, வீட்டுக்கு கிளம்பு. நான் வந்து அப்பா கிட்ட பேசுறேன். இன்னைக்கே வருவியா அண்ணே? நைட்டே வரேன், கிளம்பு. கண்மணி எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு கார்த்திக், எல்லாமே செம்மையா இருக்கு. இது மாதிரிலாம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடு கல்யாண வீடு மாதிரி களை கட்டுது இல்ல கண்மணி? ஆமா கார்த்திக், இவ்வளவு நேரமா ஏதோ நார்மல் வீடு மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த சீரியல் பல்பு, அப்புறம் வெளியே வர பந்தல் நட போறாங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு கல்யாண ஃபீல் வருது. அப்புறம் கண்மணி சொல்லணும்னு நினைச்சேன், உனக்கு தெரியாததே இல்ல, நீ கண்டிப்பா நல்லா பாத்துப்ப. இருந்தாலும் சொல்றேன், நிறைய கூட்டம் எல்லாம் வரும், இதெல்லாம் பார்த்து பத்திரமா பாத்துக்கோ. கார்த்திக், நான் பாக்கியா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் நானும் ஒரு கண்ணை எப்போதும் பார்த்துட்டே தான் இருப்பேன். அதுவும் இல்லாம ஜோஸ்பின் அக்கா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, நான் கண்டிப்பா இதெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன்னு. சரி கண்மணி. கார்த்திக், அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு ராஜா மாமா கல்யாணத்துக்கு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ரோஜாவும் என்னோட ஃப்ரெண்டுல, அவளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கல. எதுக்கு கண்மணி நீ தனியா பண்ணிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம். என்னது, சேர்ந்தே பண்ணலாமா? சத்தியமா டவுட் வந்துரும் கார்த்திக், வேண்டாம். லூசு, டவுட் வரவங்களுக்கே நம்மள தெரியும். அப்புறம் என்ன உனக்கு? ராஜா ப்ரோக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றது தெரியும்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் எங்க அண்ணன் செம்பானின்னு யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? யாரும் பார்க்க மாட்டாங்க. கிஃப்ட் பாக்ஸ்ல கார்த்திக்ஸ் ஃபேமிலின்னு போட்டுறேன், சரியா? கார்த்திக்ஸ் ஃபேமிலினா? கார்த்திக்ஸ் ஃபேமிலினா கார்த்திக், கண்மணி, இதழ் 3 பேரும் தான். நல்லா தான் இருக்கு இந்த கார்த்திக்ஸ் ஃபேமிலி. நல்லா இருக்குல்ல? எனக்கும் தெரியும். ஆமா, நீங்க என்ன ராஜா மாமாக்கு கிஃப்ட் பண்ண போறீங்க? அதை ஏன் கேக்குற? யோசிச்சு மண்டை காஞ்சு போய் லாஸ்டா ஒன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஓகேவான்னு சொல்லு. அப்படி இல்லனா வேற ஏதாவது கூட ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க, அப்படி மண்டை காஞ்சு போய் என்னதான் யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேப்போம். நான் அவருக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கலாம்னு யோசிச்சு வச்சிருந்தேன். என்னது, டைமண்ட் ரிங்கா? ஆமா கண்மணி, ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? கார்த்திக், என்ன சொல்றீங்க? அது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்? நீங்க ராஜா மாமாக்கு வாங்கி தரேன்னு சொல்றீங்க? கண்மணி என்ன சொல்ற? நம்ம ராஜா ப்ரோக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யறது? அவரு எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியை கொடுத்திருக்காரு. அதுக்கு இந்த டைமண்ட் ரிங்லாம் போய் ஈடாகுமா? நான் ஏதோ அவருக்கு பிரசன்ட் பண்ணணுங்கிறதுக்காக இதை கொடுக்குறேன். மற்றபடி அவரோட இதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி கண்மணி. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் கூட தோணுச்சு. பேசாம டைமண்ட்லயே பேர் ரிங்கா எடுத்துட்டா என்ன? அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரோஜா சிஸ்டருக்கும் வரும், ராஜா ப்ரோக்கும் வரும். நம்ம பேசாம பேராவே எடுத்துடலாமா? ஏன்னா ரோஜா சிஸ்டர் உன்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கும் அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதான் கேக்குறேன். இல்ல, எனக்கு புரியல கார்த்திக். நீங்க மாமாக்கு இவ்வளவு செய்யணும்னு அவசியமே இல்ல, ஆனா இவ்வளவு செய்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? லூசா நீ? அதான் சொல்றேன்ல, அவர் பண்ண விஷயத்துக்குலாம் நான் பண்றதெல்லாம் சும்மா கம்மி கண்மணி. சரி, இப்ப நீ என்ன பண்ணு, மூஞ்சியை நல்லா சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு செம்பானி கிட்ட போய் சொல்லிட்டு வா. நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் அந்த பேர் ரிங் வாங்கிட்டு வந்துடலாம். அம்மா, இப்பதான்ப்பா வீடு கல்யாண கலை கட்டுது. என்ன டாக்டரே? அக்கா, இப்ப வீடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு டாக்டரே. என்ன உண்மையாவே நீங்க டாக்டர் தானா இல்ல டெக்கரேஷன் வேலைக்கு எதுக்கும் போயிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களே. இன்னும் வெளியே மட்டும் பந்தெல்லாம் போட்டு முடிக்கட்டும், அப்புறம் பாருங்க பூவெல்லாம் சரசரமா வாங்கி தொங்க விடுறேன். தொங்க விடுங்க, தொங்க விடுங்க. ஆமா, இவன் ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்கா? கண்மணி அக்கா, வாய மூடிடி. இந்நேரத்துக்கு வாய்க்குள்ள போய் குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்றிருக்கோம். அவ்வளவு நேரமா வாய பொழந்துகிட்டே இருக்கா. சூப்பரா சொன்னீங்க ஜோஸ்வின் அக்கா. போங்கக்கா. இவ்வளவு நாளா ஜாலியா அம்மா வீட்ல போய் டேரா போட்டுட்டு இப்ப வந்து என்ன கலாய்க்கிறீங்கல்ல? இது டேரா போட்டுட்டு இருந்தேனா? மவளே, நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப பாருடி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வரது எவ்வளவு பெரிய சோகம்னு அப்ப தெரியும் உனக்கு. புருஷன் வீட்டுலனா காலையில 5 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு வேலை இருக்கும். பாத்திரம் வளைக்கிறது, வீடு கூட்டுறது, வீட்டை துடைக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு அவ்வளவு வேலை இருக்கும். ஆனா அம்மா வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோயே, காலையில சுகமா அப்படியே 10 மணிக்கு எந்திரிக்கலாம். எந்திரிச்சோன்னே டிஃபன் ரெடியா இருக்கும். அம்மா கையில இருந்து அப்படியே ஊட்டியும் விடுவாங்க. சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே எல்லாரு கூடயும் பேசிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நல்லா படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கலாம். ஒரு வேலை கூட இருக்காது. இப்படியே கிட்டத்தட்ட 2 மாசமா நான் ஓட்டினேன் தெரியுமா? இப்ப மறுபடியும் இங்க வந்துட்டேன்னா அதே வேலை. காலையில 5 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் மறுபடியும் பம்புற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு நீ கல்யாணம் போவல, அப்ப எல்லாத்தையும் அனுபவிப்ப. அப்ப வந்து என்கிட்ட சொல்வ பாரு, என் காலில் விழுந்து சொல்லுவேன், ஜோஸ்பின் அக்கா நீங்க சொன்னது உண்மைதான்னு. அப்ப இருக்கு உனக்கு. சேச்சா அக்கா, கண்மணி எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டாக்கா. நான் அவளை நல்லா பாத்துப்பேன். காலையில 5 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பம்பரம் எல்லாம் சுத்த மாட்டா. அவ ஜாலியா இருப்பா இல்ல கண்மணி?
டாக்டரே, கண்மணி எதுக்கு நீங்க பாத்துக்கணும்? நான் அவ கல்யாணம் ஆகி போற வீட்டுல சொன்னேன். அக்கா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லலக்கா. கண்மணியோட நல்ல மனசுக்கு அவ எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க எல்லாரும் கண்மணிய நல்லா பாத்துக்குவாங்க, அவ ஜாலியா வேலை செய்வான்னு சொன்னேன். நீங்க அத போய் நான் பாத்துக்கிறேன்னு, நான் எதுக்கு கண்மணிய பாத்துக்கணும்? இது என்ன வெரி ஃபன்னி. சீக்கிரம் கிளம்பி வா, கடைக்கு போய் ரிங் அடிச்சுட்டு வந்துடலாம். ம். ஜோஸ்பின் அக்கா, எனக்காவது வாய்க்குள்ள ஈ போய் தான் குடும்பம் நடத்தியிருக்கோம். உங்களுக்கு கொசு, கரப்பாம்பூச்சின்னு எல்லா விதமான பூச்சியும் வாய்க்குள்ள போய் நேரம் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்ற ஒரு பெரிய மாநாடே உருவாக்கி இருக்கோம். அந்த அளவுக்கு வாயை பழந்துட்டு இருக்கீங்க, வாயை மூடுங்க. என்ன நம்ம கிட்ட நம்ம கிட்டே போட்டுட்டு போறா? இவனும் அந்த டாக்டர் ஏதோ சரியில்லையே. இருடி மவளே, கண்டுபிடிச்சு செம்பா காட்ட போட்டு கொடுக்கல. என் பேரு ஜோஸ்பின் என்கிற சின்ன வாண்டி இல்லடி. நீங்க தானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் செகண்ட் இயரோட பி செக்ஷன் கிளாஸ் ரெப்? எஸ் சார். ஓகே, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி என்னோட பிளேஸ்ல வைங்க. நான் சைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் கொடுத்துருவேன். சார் நிறைய பேர் ரெக்கார்ட்ஸ் எழுதலன்னு சொன்னாங்க சார். எழுதலையா? இன்னைக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தேனே. சரி, ஓகே, எழுதினவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் வாங்கி டேபிள்ல வைங்க. எழுதாதவங்களோட ரோல் நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு அட்டெண்டன்ஸும் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே சார். ஜாம் சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். இரு. ஆமா, எந்த கிளாஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி செக்ஷன். உனக்கு என்ன அவர்கிட்ட பேச்சு? இன்னொரு வாட்டி ராம் சார் கிட்ட நீ பேசுறத பார்த்தேன், கண்ணாடி கிண்ணாடிலாம் உடஞ்ச பேரும் பார்த்துக்கோ. இல்ல, ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு, அதுதான் பேசிட்டு இருந்தேன். ரெக்கார்ட் நோட்டா? ஃபர்ஸ்ட் இயருக்கு எதுக்கு ரெக்கார்டு? நான் ஃபர்ஸ்ட் இயர் இல்ல, செகண்ட் இயர். ஆத்தாடி, சீனியர் கிட்டே எவ்வளவு நேரம் வம்பிழுத்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, கிளம்புங்க. சார், சொல்லுங்க. ஒரு முக்கியமானது ஒண்ணு கொடுக்கணும், அதான் உங்களை தேடி வந்தேன். என்ன கொடுக்கணும்? இந்தாங்க. என்னது இது? கல்யாண பத்திரிக்கை. ஓ, உங்களுக்கு கல்யாணமா? சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார், என்ன சார் விளையாடுறீங்களா? ஏங்க, எதுவுமே சொல்லாம இன்விடேஷன் நீட்னா வேற என்னங்க நினைக்கிறது? எனக்கு ஒன்றும் கல்யாணம் இல்லை சார். நான் கல்யாணம் பண்றதா இருந்தா அதுவும் உங்களுக்கு தெரியும். எங்க அண்ணன் ஆதித்யாவுக்கு கல்யாணம். ஆதித்யா அண்ணனை தான் உங்களுக்கு தெரியுமே. ஹலோ, பர்சனல்ஸ் காலேஜ்ல ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. தெரியுதுல, அப்ப இன்விடேஷனை வாங்கிட்டு கல்யாணத்துக்கு வாங்க. சாரி, என்னால கல்யாணத்துக்குலாம் வர முடியாது. வர முடியாதா? ஏன்? எனக்கு அன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை உங்களுக்கு? நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு வரல, அப்புறம் நான் காலேஜ்ல எல்லார்கிட்டயுமே எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். பரவாயில்லையா? ஜனனி. ராம்.